வெயில் காலம் வந்துட்டாவே நம்ம ஸ்கின்னை பற்றி தான் ரொம்பவே கேர் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் நேச்சுரலாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெடிசன் சிம்பிளிஃபைட் சீரீஸ்க்காக நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி என்னோடய ஸ்கின்னை பார்த்துக்க போகிறேன், ஸ்கின்னு டேன் ஆகும், நிறைய பருக்கள் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், எரிச்சலில் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நான் எப்படி என் ஸ்கின்னை பார்த்துக்கலாம், நேச்சுரலாக நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ பெரிய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. கெமிக்கல்ஸ் இல்லாமல் என்னோடய ஸ்கின்னை நேச்சுரலாகவே நான் ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை கூலிங்காகவும் அந்த டேன் ஃப்ரீயாகவும் பிளெமிஷஸ் எதுவும் இல்லாமல் டஸ்ட் எதுவும் படியாமல் அந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பியூர்லி ஸ்கின்னுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கும் சரி, நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ்மே எல்லாமே ஸ்கின்ல அப்பட்டமாகவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ சம்மர் வந்த உடனே நமக்கு பெருசாக வர விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனிங் தான். சன்னில் போய் நமக்கு அந்த கருமை நிறமாக ஸ்கின் மாறுறது அப்படின்றது தான் ரொம்ப அடிக்கடி பார்க்குறது. கூடவே நமக்கு அந்த தூசி இதெல்லாம் படியும் போது நமக்கு முகத்தில் வரக்கூடிய பருக்களாக இருக்கலாம், வேர்க்குருகளாக இருக்கலாம், இல்லைனா நமக்கு ஸ்கின்ல வரக்கூடிய சிவந்த நிறமாக இருக்கலாம், அரிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்மரில் நமக்கு வரும். யூஸ்வலாகவே சம்மரில் தான் நேச்சுரலாகவே ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடிய டெண்டன்சியுமே இதுக்கு இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி நேச்சுரலாக ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். இது எல்லாரும் சொல்கிற டிப்ஸாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும். இப்போ நீங்கள் ப்ராப்பராக ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கலாமான்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நேச்சுரலாகவே நீங்கள் உங்களோட பாடியை கூலிங்காக வச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக எடுக்கிறதுக்கு இந்த நீர் ஆகாரம், நீர் பழங்கள், நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய இந்த தர்பூசணி, வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸில் இதெல்லாமே வந்துடும். உங்களுக்கு காய்கறிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சுரைக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக நிறைய எடுக்க ஆரம்பிக்கலாம். கூடவே நீங்கள் ஐஸ் வாட்டர், ஐஸ் ஜூஸ் இந்த மாதிரி குடிக்காமல் நேச்சுரலான இளநீர், நுங்கு, இந்த மாதிரி உடம்புக்கு சூடு தணிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணும். கூடவே இந்த காலத்தில் வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெந்தயம், மல்லி, இந்த மாதிரி ஒரு சில ஸ்பைசஸை நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணும் போதும் நமக்கு உடல் சூட்டை அது தனித்து கொடுக்கும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கால் பாதத்தில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு படுக்கிறதோ, இல்லை தொப்புளில் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கிறதோ உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம் ஸ்பெசிஃபிக்கான டிப்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கின்னை வெளியில் போயிட்டு வந்த உடனே உள்ளே இருக்க ஸ்கின்னுக்கும் வெளியில் இருக்க ஸ்கின்னுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த டேன் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா தான் ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். பப்பாயாவை நீங்கள் ஸ்கின்னுக்கு தாராளமாக ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்ல என்ன மாதிரியான பர்சன்ஸ் என்ன மாதிரியான பப்பாயை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷை எடுக்கிறத விட பப்பாளி தோலில் இருக்கிறத நீங்கள் சுரண்டி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பப்பாளி தோலில் இருக்கிற ஸ்கின்னை நீங்கள் டேரெக்டாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதும். உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருக்கும், ப்ளஸ் டேன் ரிமூவ் ஆயிரும். ஆயிலி ஸ்கின் இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அந்த பப்பாளி தோலோட உள்ளே இருக்கிறத சுரண்டலை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் லைம் ஜூஸு ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேஸ்க்கு பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes லீவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. இதுவே எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது கூட பப்பாயா கூட பால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் இன்னும் உங்களோட ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக ஆக்கும், ப்ளஸ் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஃப்ளஷியாக ஃபீல் பண்ணும். இது பப்பாயாவை மட்டும் வச்சு நீங்கள் இவ்வளோ இது பண்ணலாம். ஸ்கின் டேனுக்கு இன்னொரு ரெமெடியுமே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலோவேரா. இப்போது நம்ம நேச்சுரலாக கத்தாழை கிடைக்கும் இல்லையா, கத்தாழை ஜெல்லாக வாங்குறத விட கத்தாழை செடியால் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க ஜெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் சந்தனம் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டேன் ரிமூவ் ஆகும். நம்ம சொல்கிற எல்லா ஃபேஸ் பேக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதையுமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விடக்கூடாது. என்ன பேக் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி கம்ப்ளீட் ட்ரைனஸை அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரை ஆக போகிற நிலமையில் இருக்கும் போதே அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதோ இல்லை
இல்லை வைப் பண்ணி எடுக்கிறதோ ரொம்ப நல்லது. எனக்கு வந்து முகத்தில் நிறையா பருக்கள் வருது, அந்த மாதிரி பிம்பிள்ஸ் நிறைய அக்ரவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேம்பு. ஸோ வேப்ப இலையை நல்லா காய வச்சுட்டு அரைச்சி அந்த பவுடரில் நீங்கள் வந்து வாட்டர், நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் ஓகே, அது கூட கொஞ்சம் மஞ்சள் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி எடுத்தாலும் ஓகே. இது கூட கர்டு மிக்ஸ் பண்ணுறதும் பெட்டர் தான். ஸோ இது நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னோட அவுட்டர் லேயரில் படிஞ்சிருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்னே, அந்த கட்டிகளில் வரக்கூடிய கழிவுத்தன்மை, அந்த மாதிரி பாக்டீரியல் க்ரோத் ஏதாச்சும் இருந்தால் கூட உங்களுக்கு அதையுமே வந்து அந்த நீமில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் இன் ஆல் வந்து நீம், பப்பாயா, ஆலோவேரா தான். இதை நீங்கள் இந்த 3 விதத்தில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின் டேனாக இருக்கட்டும், ஸ்கின்னில் வர பருக்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாகவே ஒரு கூலிங் டெண்டன்சி இருக்கணும், எனக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் குளிக்கும் போதே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் குளிக்க போகிற தண்ணியை நைட்டே பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு கட்டு வந்து வெட்டி வேர் எடுத்து போட்டுட்டு சந்தனம் இருந்துச்சு நேச்சுரலாக அப்படி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சந்தனத்தையுமே போட்டு ஊற வச்சிடலாம். காலையில் எழுந்துச்சு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு உடல் சூடு நல்லாவே தணிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உள்ளேருந்து ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்குமே வெட்டி வேர் நீர் தாராளமாக குடிக்கலாம். ஸோ அதை பாயில் பண்ணிவிட்டு அந்த நீரை உள்ளே பருகும் போதும் உங்களுக்கு அந்த சில்னஸ் வந்து ஃபீல் ஆகும். இது வந்து நேச்சுரல் வே ஆஃப் கூலிங் யுவர் பாடி. அப்போ இதுக்கு நீங்கள் தனியாக ஏசியில் இருக்கணும், இல்லை சில் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணணும் பேக் போடாமல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே நிறைய டஸ்ட் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதை அப்படியே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பைத்த மாவு, பச்சை பயிறு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. வெளியில் போயிட்டு வந்தோடனே இது பண்ணுறதுனால டஸ்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் செட்டில் பண்ண விட மாட்டீங்க. கூடவே உங்களுக்கு அது வந்து ஆக்னேவாவோ பிம்பிளாவோ டெவலப் ஆகிறது இருக்காது. இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக அப்பப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இன்டர்னல் ஹைட்ரேஷன்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். உடம்பை வந்து நேச்சுரலாகவே சூடு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போது ஆயில் புல்லிங் பண்ணுறது, ஆயில் பாத் எடுக்கிறது, இந்த ஹீட் எல்லாமே குறைக்கக்கூடிய நீர் காய்கறிகள், நீர் பழங்கள் எடுக்கிறது, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 3த்துலேயுமே சேர்த்தே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த பேக்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.